இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கத்திரிக்காய் முருங்கக்காய் பொரியல் தாங்க. இது ரொம்ப ஈஸியானது. நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில எண்ணெயை ஊத்திட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அடுத்து 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அடுத்து இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அடுத்து முருங்கைக்காய் கத்திரிக்காவை நான் இதில் சேர்த்துக்கிறேன். கூட நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ இது ஓரளவுக்கு நம்ம வதங்கினதுக்கு அடுத்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப கம்மியா சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வேக வச்சிடலாம். இப்போ தண்ணி வத்திட்டு காய் வெந்துடுச்சுனாலே இந்த பொரியல் ரெடி. இது கீரை கூட சாம்பார் இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.